ஸோ மரவள்ளிக்கிழங்கு, பச்சை மிளகா, கல் நல்லா விறகு அடிக்க அதுக்கு மேலே கல் வைப்பாங்க. அவங்க எனக்கு வந்து ஒரு 10 நாள் வேலைன்னா இதே இந்த வேலையை வந்து திரும்பி அவங்களுக்கு தான் 10 நாள் செய்யும். ஸோ எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எது குறித்து நம்ம பார்க்க போகிறோம்னா இந்த காணி மக்களுடைய வாழ்க்கை முறை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஸோ அவங்களுடைய உணவு பழக்க முறைகள், என்ன மாதிரி உணவுகள் அவங்க சாப்பிட்றாங்க, அந்த காரியங்கள் குறித்து தான் இந்த தொகுப்பில் நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. ஒரு வழியாக ஒரு கிராமத்துக்குள்ளே நாங்கள் வந்து என்ட்ரு ஆகிட்டோம். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா முதல்ல அங்கே என்ட்ரு ஆகும்போது ஒரு இடத்துல கிணறு வெட்டிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுடைய குடி தண்ணி வசதிக்காக. இன்றைக்கி பல இடங்களில் பல கிராமங்களில் இது இருக்குது. ஆனால் மலைப்பகுதியில் இருக்க கிணறு வெட்டுறதுன்னா ரொம்ப கஷ்டமான ஒரு செயல் ஆகும். ஆனால் அது ரொம்ப கஷ்டப்பட்டு அங்கே செஞ்சுட்டு இருந்தாங்க. ஸோ அடுத்து அந்த கிச்சன் சைடில் நாங்கள் போகும்போது அங்கே வந்து கிழங்கு வெட்டுறது தான் வந்து மரவள்ளிக்கிழங்கு. ஸோ மரவள்ளிக்கிழங்கு அங்கே வந்து காட்டுப்பகுதியில் அதிகமாக கிடைக்கிறதுனால ஸோ இங்கே அந்த மரவள்ளிக்கிழங்குகள் அதிகமாக பயிரிடப்படுது. அது மட்டும் இல்லாமல் அந்த தங்களுடைய தினந்தோறும் உணவுகளில் அந்த மரவள்ளிக்கிழங்கு அதிகமாக அவங்க யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. தச்சாமலையிலேருந்து பின்னமுட்டுத்தேரி வர வழியில் நிறைய விஷயங்கள் கூட நான் பகிர்ந்து கொண்டேன். இப்போ வந்து பின்னமுட்டுத்தேரின்னு சொல்கிற இடத்துக்கு நாங்கள் வந்துவிட்டோம். ஸோ இந்த பின்னமுட்டுத்தேரியில் தான் இப்போ எங்களுடைய அந்த காலை உணவு நாங்கள் ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ மரவள்ளிக்கிழங்கு இது கூட சைட் டிஷ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே பச்சை மிளகாய், அதுலேயும் ஒரு இன்னொரு விதமான மிளகு இருக்குது, காந்தாரி மிளகுன்னு சொல்லுவாங்க. அந்த மிளகு தான் வந்து இதுக்கு வந்து சைட் டிஷ்ஷாக தொட்டுக்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க. மரவள்ளிக்கிழங்கு காணியின மக்களுடைய ஒரு பிரதான ஒரு உணவு வகைகளில் ஒன்றா இருக்குது. ஸோ இனி பின்னமுட்டுத்தேரியிலேருந்து எங்களுடைய அந்த காலமுள்ள டிஃபனை முடிச்சுக்கிட்டு நாங்கள் அந்த பின்னமுட்டுத்தேரியிலேருந்து களப்பாறைன்னு சொல்கிற மலைக்கு போக போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ சின்ன ஒரு பிரேக்கெல்லாம் எங்களுக்கு ஸோ காலை உணவு ரெடி ஆகிட்டு இருக்கு. அதான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. நல்ல தரமான மரவள்ளிக்கிழங்கு எடுத்து அது தொலியை நைஸாக கடற்கரான்னு நல்லா சீவி அதை அப்படியே கொத்து போட போத மாதிரி கடற்கரான்னு நல்லா துண்டு துண்டாக வெட்டி பெரிய சிக்கன் பீஸ் மாதிரி அதை கட் பண்ணி எடுத்து அதை தனியாக எடுத்து அதை அழகாக கட் பண்ணி எடுக்கிறதுக்குள்ளாடியே ஒரு டேஸ்ட் அப்பவுமே நமக்கு தோணிடும். இப்பவுமே சாப்பிடணும் போல இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு ருசியான ஒரு கிழங்கு வகையில் ரொம்ப ருசியான வகை தான் இந்த மரவள்ளிக்கிழங்கு. இந்த கிழங்கு வந்து இந்த கனிமகள் பகுதியில் ரொம்ப பிரபலமாக கிடைக்குது. எங்கே பார்த்தாலும் இங்கே அதிகமாக விவசாயம் பண்ணுறாங்க. ஸோ அதுதான் எங்களுடைய அதிகமான ஸ்டாமினா உங்களுக்கு கொடுக்குது. இந்த கனிம மக்களுக்கு அதிகமான இந்த ஃபுட் ஸ்டாமினா பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற சாப்பிட்ற இந்த கிழங்கு வகைகள் தான். ஸோ இந்த கிழங்கு பார்த்திங்கன்னா கனிம மாவட்டத்தில் எல்லா இடங்களிலும் பொதுவாக கிடைக்கும். ஸோ இந்த இடத்துலையும் பகுதியாக கிடைக்குது. ஸோ அதான் இங்கே பிரதமாக அதிகமாக இங்கே சாப்பிட்ருக்காங்க இந்த மக்கள். இது வர சைட் டிஷ் பார்த்திங்கன்னா இன்னும் அது மாதிரி டேஸ்ட்டான ஒரு காரியங்கள் தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது கொடுக்குற சைட் டிஷ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே தேங்காய் அதிகமாக இருக்கிறனால தேங்காய்களை எடுத்து தேங்காயை வந்து உடச்சி அதை வந்து திருவில் வச்சு நல்லா திருவி அதுக்கு கூட கொஞ்சம் காரம் சேர்க்கறதுக்காக வத்தல் பொடி அது கூட சில மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் சேர்த்து அதை அழகாக அரைப்பாங்க. இங்கே என்ன சொல்லுவாங்கன்னு அதை பார்த்தீங்கன்னா சம்மந்தின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு அது அழகான ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். ஸோ இப்படிப்பட்ட ஒரு ருசியான ஒரு சமையல் தான் இந்த மக்கள் சாப்பிட்டுட்ருக்காங்க. பழைய காலகட்டங்களெல்லாம் இங்கே சமைக்கிறதுக்கு என்ன செஞ்சாங்கன்னா மரவள்ளிக்கிழங்கு இது மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி கல் நல்லா விறகு அடிக்க அதுக்கு மேலே கல் வைப்பாங்க. அந்த கல்லெல்லாம் சுடுவாங்க. அந்த தீயினுடைய ஹீட்டில் வந்து கல் வந்து ரொம்ப சூடாக ஹீட் ஆயிரும். அதுக்கு பிற்பாடாக மரவள்ளிக்கிழங்கு இது மாதிரி பல விதமான கிழங்குகள், காட்டுக்கிழங்குகள் இதெல்லாமே அதில் வச்சு வந்து சமைப்பாங்க. அதை தான் வந்து அவங்க உணவாக எடுத்துக்கொண்டு இருந்தாங்க. இங்கே வந்து இன்றைய காலகட்டத்தில் கேஸ் கிடையாது. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கல்லில் சுடுற பழக்கவழக்கங்கள் எல்லாம் மாறி இப்போ வந்து விறகு மூலமாக சமைக்கிறதுக்கான வழிகள் வந்து இந்த காட்டில் இந்த விறகு அதிகமாக கிடைக்கிறனால இதன் மூலமாக சமைச்சிட்ருக்காங்க. எங்களுடைய காலமை உணவான இந்த மரவள்ளிக்கிழங்கு கூட நாங்கள் என்ன டிஷ் நீங்கள் சொன்ன மாதிரி மிளகு சொன்னோம். ஸோ இதுதான் அதோடைய சைட் டிஷ். மரவள்ளிக்கிழங்குடைய சைட் டிஷ்ஷு பச்சை மிளகா. இந்த மிளகாவை வைத்து தான் நாங்கள் வந்து சாப்பிட போகிறோம். ஸோ அதான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கோம். ஸோ எங்கள் டிஷ் வந்துச்சான்னு பார்க்குறோம். ரொம்ப சூடாக இருக்குது. ஸோ மரவள்ளிக்கிழங்கு ரெடி ஆகிடுச்சுன்னா சாப்பிட்டு விட்டு நாங்கள் இனி அடுத்த களப்பாறைன்னு சொல்கிற இடத்துக்கு நாங்கள் போகணும். ஸோ இப்போ பின்னமுட்டுத்தேரியில் இருக்கோம். பின்னமுட்டுத்தேரியிலேருந்து களப்பாறை நாங்கள் போகணும். ஸோ எங்கள் டிஷ் ரெடி ஆகிடுச்சான்னு பார்க்குறோம். ரெடி ஆகிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் இடத்துல எங்களுக்கு ரெடி ஆயிரும். ரொம்ப சூடாக இருக்குது. கரியல் புரியா அண்ணா களப்பாரிலேருந்து அங்கே முடவம்பட்டியில் ஒரு சடங்கு வீடு
எங்களுடைய காலை டிஃபன் வந்து ரெடி ஆயிடுச்சு. மரவள்ளி கிழங்கு, அதுக்கு கூட சைட் டிஷ்ஷு ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு கூட மிளகு அப்படி வச்சிடும். ஸோ மரவள்ளி கிழங்கு, மிளகு, அது தேங்காய் எண்ணெயில் செஞ்ச ஒரு துவையல். எங்களுடைய காலை உணவு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதுதான் எங்களுடைய டிஃபன். ஸோ பின்னமுட்டு தேரியில் நாங்கள் வந்து சேர்ந்தோம். தச்சான பகுதியிலேருந்து பின்னமுட்டு தேரியில் வந்து சேர்ந்தோம். இங்கே சின்ன ஒரு டிஃபன் ரெடி பண்ணியிருக்காங்க எங்களுக்காக. ஸோ இதுதான் எங்களுடைய மார்னிங் டிஷ். ஸோ மரவள்ளி கிழங்கு, பச்சை மிளகாய், அதோட சேர்ந்து தேங்காய் எண்ணெயில் செய்த ஒரு சின்ன ஒரு சட்னி மாதிரி இருக்குது, சின்ன ஒரு சட்னி. இப்போ வந்து பின்னமுட்டு தேரியில் வந்து எங்களுடைய காலை உணவுகளை நாங்கள் முடிச்சுக்கிட்டோம். அதாவது எங்களுடைய டிஃபன் முடிச்சுக்கிட்டோம். இப்போ வந்து பின்னமுட்டு தேரியிலேருந்து களப்பரான்னு சொல்கிற இடத்துக்கு நாங்கள் வந்து புறப்பட்டோம். எங்கள் இந்த வீட்டில் வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தோம். இந்த வீட்டில் வந்து நாங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து காலை உணவுகள் அதெல்லாம் நாங்கள் முடிச்சுக்கிட்டோம். இப்போ நாங்கள் வந்து பின்னமுட்டு தேரியிலேருந்து களப்பரான்னு சொல்கிற இடத்துக்கு நாங்கள் போகிறோம். வாங்க, அநேக காரியங்களை அந்த போகிற வழியிலோட அநேக காரியங்களை உங்களுக்கு நாங்கள் காமிக்கிறோம். இப்போ நாங்கள் வந்து பின்னமுட்டு தேரியில் வந்து நின்றுருக்கோம். இந்த பேச்சுப்புறம் மலைப்பகுதியில் இருக்கிற அந்த பின்னமுட்டு தேரியில் தான் நாங்கள் இப்போ நின்றுருக்கோம். ஸோ இங்கே வந்து குடி தண்ணீருக்கு வந்து 2 வசதிகள் நான் உங்கள்கிட்ட நேரமே சொன்னேன். ஒன்று வந்து ஊற்றிலிருந்து கிடைக்கிற தண்ணீர் மூலமாக குடி தண்ணீர் யூஸ் பண்ணுறாங்க. மற்ற இடங்களில் சில இடங்களில் வந்து கிணறுகள் மூலமாக தங்களுடைய குடிநீர் ஆகாரத்தை வந்து அவங்க சேமிச்சுக்கிட்டு இருக்காங்க, தண்ணியை வந்து எடுக்கிறாங்க. ஸோ இப்போ நாங்கள் இங்கே ஒரு பகுதியில் வந்து கிணறு வெட்டிகிட்டு இருக்காங்க. அவங்க மக்கள் மத்தியில் தான் நான் நின்றுருக்கேன். ஆனால் இந்த தொழிலில் ஒரு 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 சற்று ஒரு வித்தியாசமான ஒரு அமைப்பு இருக்குது. என்ன அமைப்புன்னு பார்க்குறீங்களா? நம்ம எந்த ஒரு தொழில் செய்தாலும் அதுக்கு ஒரு கூலி இருக்குது. ஆனால் இவங்களுக்கு மத்தியில் ஒரு ஒற்றுமையான ஒரு தொழில் இருக்குது. அது என்ன ஒற்றுமைன்னு நம்ம கேட்க போகிறோம். கேட்கலாமா? இந்த தொழில் எப்படி செய்கிறீங்க? எப்படி ஒற்றுமை? தொழில்னா மாறி மாறி செய்கிறோம். ஆனால் மாற்று வேலை அப்படின்னா இன்றைக்கி இந்த வாரத்தில்னா ஒரு 2 வாரம் 3 வாரம் ஆகும் ஒரு ஆளுக்கு செய்கிறது. அந்த இடத்தை பொறுத்தளவு எப்படியும் அதை கொஞ்சம் கடினமாக இருந்தால் கொஞ்சம் நாள் ஆகும். அதனால் நாங்கள் சாப்பாடு ஃப்ரீயாக பண்ணுவோம். அவங்க வேலைக்கு போகிற யாருக்கு வேலை சொல்லுங்க அவங்க தான் அந்த வேலை முடிவு பண்ணி சாப்பாடு பார்க்கணும். மற்ற மாதிரி வேலைகளுக்கு மாறி இன்றைக்கி அவங்க எனக்கு வந்து ஒரு 10 நாள் வேலைன்னா இதே இந்த வேலையை வந்து திரும்பி அவங்களுக்கு தான் 10 நாள் செய்யணும். அப்படி தான் மாறி செய்கிறோம். அதாவது இப்போ நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து கிணறு வெட்டுறாங்க. ஆமாம், வெட்டிட்டாங்க. ஸோ இவங்க வீட்டுக்கு வந்து நீங்கள் இன்னொரு நாள் வேலை அவங்க வேலைக்கு தொடங்கப்போ நான் போவீங்க. ஸோ பணம் மாற்ற உங்களுக்கு வேலை இல்லை. ஆமாம், அதனால பணம் மாற்ற ஒவ்வொருக்கு ஒரு உதவிடுறீங்க. உதவுறது மூலமாக அந்த தொழிலை நீங்கள் செய்வீங்க. அவங்களுடைய தொழிலின் விவரங்களை நீங்கள் அழகாக தெரிஞ்சுக்கொண்டீங்க. அப்போ நீங்கள் எந்த அளவுக்கு ஒற்றுமையாக அவங்க மக்கள் மத்தியில் வந்து ஒவ்வொரு பணிகளும் அவங்க சேரன்ற தெளிவான காரியங்களை தெரிந்து கொண்டீங்க. இனி அநேக காரியங்கள் இதோட கூட சேர்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட போகிறீங்க. வாங்க அடுத்த பயணத்தில் நம்ம தெரிஞ்சுக்கணும்.